சென்னை அணி சோகமான நிலைமையில இருக்கு. முன்னாள் கிரிக்கெட் வீரரான ஹர்பஜன் சிங்கா இருக்கட்டும், சுரேஷ் ரெய்னாவா இருக்கட்டும், சிஎஸ்கே அணியை கடுமையா சாடி இருக்காங்க. ஆக்ஷன்ல அப்படி என்னதாங்க பண்ணீங்க, யாரங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே பேசியிருக்காங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, என்னென்ன பண்ணும், எந்த பிளேயிங்களோட போகணும், அது மட்டும் இல்லாம இவங்களெல்லாம் தவற விட்டுருக்காங்க. நான் ஒரு டீமை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த டீமோட அடுத்தடுத்த போட்டிகளில் போனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ல இவங்களெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா நேரம் 1வது பொசிஷன்ல இருந்திருக்கலாம். அது என்ன பிளேயிங் லெவன் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். அதாவது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்சுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது பிளே ஆஃப் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க, பிளே ஆஃப் போகும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த போட்டிகள் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருக்காங்க, சரியான வரவேற்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு காம நேரத்தில் 1 ஹவருக்குள்ள பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 4 லட்சத்துலேருந்து ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு புக் பண்ணுவாங்க. ஸ்டேடியத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துல 2 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. டிக்கெட் வேணும், நாங்கள் தலையை பார்த்தே ஆகணும், சிஎஸ்கே மேட்சை பார்க்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் ஆனாலும் கூட பார்க்கும்போது லட்சக்கணக்கில் எல்லாம் குறைஞ்சி 50,000 பேர் அந்த மாதிரி ரொம்பவே லோவுமே இருக்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே புக் ஆகுது. ரொம்பவே ரசிகர்லாம் சோகத்தில் இருக்காங்க. மேட்ச் பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது. அதுதான் அவங்களோட முக்கியமான இது. இவங்க வந்து டெஸ்ட் ஆடிட்டு இருப்பாங்க, மரம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து பார்க்கணும், கடைசியில் தான் தலை வருவார். போன மேட்ச் அவருமே அவுட் ஆகிட்டாரு. அதனால் வந்து இவங்க பிளேயாக போக மாட்டாங்கப்பா, இது எங்கள் வேலை தான் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பொழப்ப பார்க்க போயிட்டாங்க. ஆனால் மீண்டும் ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து தலை ரிட்டையர் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா டல்லாக போயிட்டு தலை கேப்டன் சொல்லிட்டு நியூஸ் வந்தோடனே டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா கிடுகிடுகிடுன்னு உயர்ந்து கொண்டே இருந்து தங்க விலை மாதிரி உயர்ந்து கொண்டே இருந்துச்சு. அதில் எனிதிங் பாசிபிள், என்ன வேணால் நடக்கலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ சுரேஷ் ரெய்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா யங் பிளேயரான பிரயான்ச் ஆரியாவாக இருக்கட்டும், ரிஷப் பண்ட் தேவையில்லாத விஷயம், அவர் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரு, வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, டீமை வச்சு தான் அவர் ஓட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்கள்லாம் வந்தாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்தாங்க. யங் பிளேயரே நீங்கள் எடுக்கவே இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை நீங்கள் வந்து எடுக்கவே இல்லை. ஆக்ஷனில் அப்படி என்னதாங்க பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கேவை நான் பார்த்ததே கிடையாது, என்ன ஆக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. நம்மளே அவ்வளோ கொந்தளிக்கிறோம், அவர் வந்து கமெண்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை விளையாண்டாரு, என்ன இவங்க இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மேட்ச் பார்க்கும்போதே அவ்வளோ கடுப்பில் இருந்தார், நாடா அப்படின்ற மாதிரி இருந்தாரு. அப்புறம் ஹர்பஜன் சிங் அவர் சொல்லியிருக்காரு, என்னங்க நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க, நீங்க வந்து ஆக்ஷன்ல அப்படி என்ன பண்ணீங்க, உங்க டீமுக்கு மேனேஜ்மெண்ட் தெரியுமா, ஆக்ஷன்ல யார் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவருமே ரொம்பவே கோவப்பட்டு பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மக்கள் என்னென்ன வந்து யோசிக்கிறாங்களோ அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய போட்டிகளில் வந்து என்ன பிளேயிங்களோட போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு பிளேயிங்ல தவற விட்ட பிளேயர் அவங்க வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஓப்பனிங் பொறுத்தளவு ரச்சின் ரவீந்திரா வந்து இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பல பேர்த்த ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவருக்கு 1 டே தான் வரும், T20 வராது. ரச்சின் அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் ரஷீத் நல்லாவே பண்ணுறாங்க, ஓரளவு டீசெண்டாக. 1 டவுன் ஆயுஷ் மாத்திரை நல்லா பண்ணுறாரு. அதன் பிறகு நீங்கள் ஜடேஜாவெல்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சிவம் துபே இறக்கி விடுங்க. ஏன்னா 6 ஓவருக்குள்ளே இவங்க 3 பேரும் தேத்த பார்க்கணும். 6 ஓவரில் ஒரு 50, அட்லீஸ்ட் ஒரு 60, எக்ஸ்ட்ரீமாக போனால் ஒரு 70-80 போகலாம், இல்லை வந்து 50 கிட்ட பார்த்தீங்கன்னா விக்கெட் விடாமல் அவங்க இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஆயுஷ் மாத்திரை வந்துடுவாரு. வேற எதுவும் விக்கெட் போச்சு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஸ்பின்னர்ஸ் அவங்க இறக்குவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு பயம் காட்டுறதுக்காக தான் நீங்கள் வந்து சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி போட்டு ரீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவரை ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு பயமாகவே இருக்கும். நீங்கள் விஜய் சங்கராக இருக்கட்டும், இந்த ராகுல் திரிபாதி, தீபக் கூட இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வாய்ப்புக்குன்னா ட்ராப் அப்படியே பண்ணிட்டு வன்ஸ்பேடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லாம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். அதன் பிறகு ஜடேஜா, ஜேமி ஓவர்டனுக்கு ஓவர் கொடுத்தீங்கன்னா கிழிச்சு போடுவார். அதனால் வந்து அவருக்கு ஓவர் கொடுக்காம ஒரு ஹிட்டராக பயன்படுத்திக்கலாம் ஜடேஜா, அப்புறம் தலைவர்கள், அப்புறமேட்டு ஜேமி ஓவர்டன். இவங்க வந்து பேட்டிங் ஆர்டரில் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கும். டெத்துலையும் பவர் பிளேலையும் நல்லாவே போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான பிளேயர்ஸ் வேணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா கலீல் அகமது அண்ட் ஏகே எல்லோ டிராகன் அவரே அன்சுல் கம்போஜே போதும். ஒரு மேட்ச்சில் வந்து நிக்கோலஸ் புரான் விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க, அவரை எதுக்குங்க ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்லாம் கதறாங்க. முகேஷ் சௌத்ரியை கூப்பிட்டு வந்துடுவாங்க போல இருக்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜோட கோட்டால தான் வந்திருந்தாரு.
அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஜையும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் ஓப்பனிங் போடுவாங்க, நல்லாவே வந்து விக்கெட்டை எடுத்து கொடுப்பாங்க. பவர் பிளேலே நூர் அகமதுக்கு ஒரு ஓவர் கொடுத்தோம் அப்படின்னா 4 ஓவர் இருக்கு அவருக்கு. ஒரு ஓவரில் என்ன ஆகிடப்போகுது, அந்த இடத்துல நீங்கள் அஸ்வின் எல்லாம் ட்ராப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே அவருக்கு ஒரு ஓவர் கொடுத்தீங்கன்னா டீசெண்டாக ஒரு விக்கெட் கூட எடுத்து கொடுக்கறது வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் நல்லாவே போட்டாங்க அப்படின்னா ஜடேஜா வந்து நடுவில் வந்து ஓவர் போடுவார். பத்திரானாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன குட்டி மலைங்கவா இங்கேவா அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பை அணி போட்டு பொழந்து விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ரீடைன் பண்ணுறதுக்கு வேற யாராச்சும் எடுத்துருக்கலாம். அதுக்கு பற்றி நான் லேட்டராக வரேன். அவருக்கு நீங்கள் எப்படியும் 11 ஓவர் அந்த மாதிரி தான் கொடுப்பீங்க, வேற வழி கிடையாது, அவருக்கு தான் நீங்கள் ஓவர் போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சிவம் துபேவாக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் சிவம் துபே உள்ளே எடுத்துடலாம், வேற யாராச்சும் கூட நீங்கள் சப்ஸ்டியூட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிவம் துபே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கல. முன்னாடி வந்து இந்தியாவுக்கு ஆடும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஒரு தடவை வந்து அவருக்கு அடிபட்டு வெளில போயிட்டு திரும்பி இன்னொரு மேட்ச் வந்தார், பார்த்தா டக்குன்னு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அவரை நீங்கள் ஒரு ஓவர் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரச்சின் ரவீந்திரா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் விக்கெட் எடுத்து கொடுத்தவர், அவர் ஒரு ஓவர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளிது வந்து ஜேமி ஓவர்டன் ஓவர், அதுக்கு பதில் இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஓவர் கொடுத்து கிழிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுப்பாங்கல்ல, நம்பி இவங்களை போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகரோட கருத்தாகவே இருக்குது, என்னோட கருத்தாகவே இருக்குது. பவுலிங் பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கா, பார்க்கவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த மூவோட போகும்போது பார்த்தீங்கன்னா வன்ஷ் பேடி, ஆயுஷ் மாத்ரே, அன்சுல் கம்போஜ் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு வின்னிங் காம்பினேஷன் மாதிரி இருக்குது. இதை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை, பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதான் என்னோட பிளேயிங் லெவன். உங்களோட பிளேயிங் லெவனை வந்து மறக்காமல் கவனம் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறமேட்டு ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஜடேஜா 18 கோடி போட்டு ரீட்டைன் பண்ணாங்க. அதே மாதிரி ருத்ராஜ் ஒரு 18 கோடி போட்டு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பத்திரானா 13 கோடி, சிவம் துபே 12 கோடி, அப்புறமேட்டு எம்எஸ்டியை பார்த்தீங்கன்னா 4 கோடி போட்டு ரீட்டைன் பண்ணாங்க. ஆர்டிஎம் பண்ணி ரச்சின் ரவீந்திரா ஒரு 4 கோடி போட்டு ரீட்டைன் பண்ணாங்க. ஓவராலாக பார்க்கும்போது 69 கோடி, 70 கோடி இதிலே காலி ஆயிடுச்சு. மிச்சம் 50 கோடியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்குள்ளே போயிருக்காங்க. இதில் 10 கோடியை போட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அவர்களையும் 10 கோடியை போட்டு 100 அவர்களையும் எடுத்துட்டாங்க. இதிலே பார்க்கும்போது 90 கோடி போயிடுச்சு. மிச்சம் 20 கோடியை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அங்கேயே தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா KL ராகுல் இருக்காரு, ஸ்ட்ரேயஸ் இருக்கார். 2 பேருமே ஃபார்மான பிளேயரு, ஃபியூச்சரை நோக்கி இது பண்ணலாம். சரி, ஸ்ட்ரேயஸ் கூட நீங்கள் போக வேணாம், ரொம்ப போனார், 26.5 கோடி கிட்ட போனார். அவர் போக வேணாம், நீங்கள் ரிஷப் பண்ட் வேணவே வேணாம், அவருக்குலாம் நீங்கள் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் KL 14 கோடிக்கு டெல்லி எடுத்தாங்க. ஒரு 18 கோடி வரைக்குமே நீங்கள் டெல்லிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா, டெல்லிகிட்ட வந்து ஃபைட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அவர் கிடச்சிருப்பார். அவர் மிகப்பெரிய ஒரு அசட்டாகவே இருந்திருப்பார். ஃபியூச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CSKக்கு ஒரு அசட்டாக இருந்திருப்பார். கேப்டனாகவும் ஆயிக்கலாம், அது மட்டும் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார், சூப்பராகவே இருந்திருக்கும். இவங்க ஜித்தேஷ் சர்மா அந்த மாதிரி பல பிளேயர்களை தவற விட்டாங்க. அந்த லிஸ்ட்டை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அன்சோல்டான பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட கருத்து. அன்சோல்டாகி ஒருத்தர் போய் திரும்பி கூப்பிட்டு வரவும் இப்போ சர்துல் தாக்கூராக இருக்கட்டும், ரஹானேவாக இருக்கட்டும், ஃபாப் டு பிளேசிஸ் இவங்கெல்லாம் செம்மையாகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து 69 கோடிக்கு இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் 2 கோடி போட்டு குர்ஜாத் சிங்கா இருக்கட்டும், 3.5 கோடி போட்டு ராகுல் திரிபாத்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்களை வந்து 4 கோடி 5 டெவன் கான்வே ஒரு 4 கோடி இந்த மாதிரி கோடி கணக்கில் போட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே ஓரம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா டீம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்திருக்கும். KL ராகுல், அப்புறமேட்டு ரஹானே எப்படி பண்ணிட்டு இருக்காரு நீங்களே பார்க்குறீங்க. அப்புறமேட்டு ஃபாப் டு பிளேஸ் உங்கள் டீமுக்கு வந்து ஒரு அசட்டாக இருந்திருக்காரு, செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான்லாம் வந்து இது காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான்லாம் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்களாம் பிளேயிங் லெவலில் இருக்கட்டும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கலாம், அந்த லெவலில் வந்திருக்கும். அப்புறம் ஜித்தேஷ் சர்மா வந்து 11 கோடி கிட்ட போனார், ஓரளவு ஃபைட் பண்ணி எடுக்க பார்த்துருந்துருக்கலாம் அவரையுமே. அப்புறம் சர்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா அன்சோல்ட் ஆனார், அவரையுமே நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அப்புறமேட்டு உங்கள் டீமுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண தீபக் சகர் வந்து ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம் வந்து மும்பையோட. அப்படி இல்லை அப்படின்னா ஹைசல்வுட்டை நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் 20 கோடி 10-15 கோடிக்கு மேலே போட்டு இவர் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து தீபக் சகர் ஹேசல்வுட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்புறமேட்டு சிவம் துபே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணி நீங்கள் வச்சிருக்கீங்க, அவரை ஆட வைக்கலாம். டீம் 11 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவங்கெல்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஃபைனாகவே இருந்திருக்கும். ஓப்பனிங் பொறுத்தளவு ஃபாஃபும் நம்ம KL ராகுலும் ஓப்பன் பண்ண விட்டோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் சூப்பராகவே இருக்கும். 1 டவுன் கூட பார்த்தீங்கன்னா ரஹானே நம்ம இறக்கி விடலாம், அப்புறமேட்டு ஜித்தேஷ் சர்மா இறக்கி விடலாம், அப்புறமேட்டு ஜடேஜா, நம்ம வந்து MSD இவங்கெல்லாம் இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே டீமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு யங்ஸ்டர் ஷேக் ரஷீத் அவரு கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம். தீபக் சகர் ஹேசல்வுட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பவர் பிளேயில் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணியிருப்பார். அப்புறமேட்டு சிவம் துபே வந்து ஸ்பின்னர் வராங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இறக்கி விட்டுருந்துருக்கலாம். அப்புறமேட்டு ஜடேஜா, MSD, கலீல் அகமதுனே நீங்கள் எடுத்துருக்கலாம், நூர் அகமது, அப்புறமேட்டு பத்திரானா வந்து இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த 12 பிளேயர் மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா டீம் வந்து இன்னுமே சூப்பராக இருந்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து கிடைச்சாங்க,
அதையுமே இவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ கேஎல்லாம் 14 கோடிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அசெட்டு. அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து ஆக்ஷனில் வந்திருந்தாரு அப்படின்னா இன்னுமே பல கோடி போயிருப்பாரு. எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் வந்து ஸ்ட்ரேயர்ஸும் ரிஷப் பண்ணிட்டு வந்தனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 27 கோடி கிட்ட போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து அவங்களால எடுக்க முடியல. ஏன்னா வந்து கேப்டன் தேவை அப்படிங்கிறதுனால தான் வந்து 2 டீம் வந்து போட்டி போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த நாள் வந்து ஓரளவு எல்லாரும் டீசெண்டாக காவியாக்கா 75 கோடி போட்டு ரீட்டைன் பண்ணி நிறைய பேர் எடுத்துட்டாங்க. அதனால அவங்களாலே பண்ண முடியும். ஒரு சில டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் வந்து முத நாளே அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களும் எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது டெல்லியுமே ஸ்பெண்ட் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட தான் போட்டி போட்டால் ஆகணும். ஆல்ரெடி மும்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பவுலர் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிடுங்க. எங்கிட்ட போட்டி போட்டு இத்தனை பிளேயரை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் டீம் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்தாகவே இருக்குது. அடுத்தடுத்த போட்டிகளில் பிளே ஆஃப் போகிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட் கொடுக்கணும். எல்லா போட்டிகளையுமே ஜெயிச்சாலும் கூட 16 பாயிண்ட் வரும். நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போயே வந்து ஒரு டீம் 12 எடுத்துட்டாங்க ஜிடி. அடுத்து ஒரு 4 டீம் வந்து 10 எடுக்கிறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் கூட மும்பை ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் 10 போயிடுவாங்க, டாப் ஆஃப் த டேபிள் போயிடுவாங்க. அதனால வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து ஓரளவு கொஞ்சம் டஃப் தான், கையை விட்டு போன மாதிரி தான். நெக்ஸ்ட் சீசனுக்கு தலை சொன்ன மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. என்னோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், அடுத்து வர பிளேயிங் லெவனையும் நான் வந்து சொல்லியிருந்தேன். உங்களோட பிளேயிங் லெவல் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.